மகளுக்கு பணம் புகட்டிய அம்மா. உள்ளுக்கும் வாசலுமாய் நடந்து கொண்டிருந்த மகேஸ்வரியை நிறுத்தியது அம்மாவின் குரல். என்ன மகி, உள்ளே வந்து உட்காரு. மாப்பிள்ளை குழந்தையோட உன் மாப்பியா வீட்டுக்கு தானே போயிருக்கிறார். முன்ன பின்ன தான் ஆகும். ஏன் இப்படி நிலை கொள்ளாமல் தவிக்கிற? போமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சாயந்தரம் கிளம்பினார். 4 மணி நேரம் ஆச்சு. நான் உன் பேரனை விட்டு பிரிஞ்சதே இல்லைம்மா. இந்த வீட்டுக்கு தனியாக வந்ததுலேருந்து இதே வேலையாக போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், சனிக்கிழமை ராத்திரியிலிருந்தே எங்கள் அத்தை ஃபோன் போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பேரனை அழைச்சிட்டு வா, கண்ணிலே நிற்கிறான்னு ஒரே புலம்பல். காலையிலேருந்து நீ தான் பார்த்தியே எத்தனை ஃபோன் வந்ததுன்னு சலித்து கொண்டாள் மகேஸ்வரி. அம்மா சிரித்து கொண்டே கேட்டாள், அதில் என்ன தப்பு மகி? பேரனை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இத்தனை நாளும் குழந்தையோட குதூகலமாக இருந்துட்டு இப்போ 2 பேர்னா வீடே கல்லுன்னு கிடக்கும்ல. ம் அதான் வார வாரம் பார்த்தாவுதே. அப்புறம் என்ன, இந்த வாரம் நீ ஊர்லேருந்து வந்திருக்க. இன்றைக்கும் அந்த வீட்டுக்கு போகலைன்னா என்ன குடியா முழுகிடும்? இவரெல்லாம் சொல்லணும், எங்கள் அத்தை அம்மா வந்திருக்காங்க, அடுத்த வாரம் வரேன் என்று உன் மாப்பிள்ளையா சொல்வார். அப்பப்பா, மகேஸ்வரி நொடித்து கொண்டாள். பேச்சு பேச்சாக இருந்தாலும் பார்வை என்னவோ வாசல் கீட்டின் மீதுந்தான். என்னடி இப்படி பேசுகிற? நான் இன்னும் 10 நாள் இருப்பேன். பேரனோட நாளெல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விட்டால் மாப்பிள்ளைக்கு லீவு கிடையாது. இதுக்கு தான் லீவாக போட முடியும்? அதுவும் கொஞ்ச நேரம் குழந்தை தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ அம்மா, நீ ஏமா இப்படி பேசுகிற என்றவாறே நாசுக்காய் தலையில் அடித்து கொண்டவளே ஃபோன் மணி அடித்து கவனத்தை ஈர்த்தது. பாய்ந்து போய் எடுத்தாள். மறுமுறையில் அண்ணன். அவளுக்கு சப்பென்ற ஆகிவிட்டது. ஹலோ அண்ணா. மகி, என்னடா எப்படி இருக்க? அம்மா நல்லா இருக்காங்களா? அண்ணா, அம்மா வந்து 3 நாள் ஆகலை. 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைடா மகி, அம்மா இல்லாமல் வீடே விரிச்சோடி கிடக்குடா. பாலாஜி, அதான் உன் மருமகன் வேற ராத்திரியானா பாட்டி வேணும்னு அலறான். அன்னைக்கும் கஷ்டமாக இருக்கான். அம்மா கிட்ட ஃபோனை கொடு. அண்ணே, எங்கேயும் ஒரு பேரன் அம்மாவுக்கு இருக்கான், அவனுக்கும் அவங்க பாட்டி தான் என்றவள். அம்மா, அண்ணன் ஃபோனில் நீ இல்லாமல் வீடே வெறிச்சுன்னு கிடக்காமே புலம்புறார், இந்தா என்று ரிசீவரை கை மாற்றினாள். முகமெல்லாம் பிரகாசமாக. அம்மா மகனுடனும் மருமகள் பேரப்பிள்ளைகளுடனும் மாறி மாறி பேசுவதை பார்த்து கொண்டே நின்றாள் மகி. கடைசியில் 1 வாரத்திலேயே வந்துடுறேண்டா என்று முகமலர்ச்சியுடன் முடித்ததும் மகிக்கு எரிச்சல் மண்டியது. ஏன், நீ இல்லாமல் அன்னைக்கு ஒன்றும் முடியலையாமா? ஆமாம் மகி, பானுவும் பாலாஜியும் அவளை படித்து வைப்ப. நான் இருந்தா பாலாவை வச்சுக்குவேன். அவளுக்கும் வேலை கொஞ்சம் சுழுவாக இருக்கும் என்றாள் அம்மா பெருமிதமாக. ஆக சம்பளம் இல்லாத வேலைக்காரியா மக வீட்டில் தேயிறன்னு சொல்லு. தப்பு தப்பாக பேசுகிற மகி, அது என் வீடு, என் மக வீடு. உன் அண்ணி என் குலவிலங்க வைக்க வந்த மருமக பானுவும் பாலாவும் என் பேர பிள்ளைங்க, என் சொந்தம். என் வீட்டில் என் வேலையில் சந்தோஷமாக உரிமையோடு செய்கிறேன். ஏன் கடமையாச்சு அது. உன் அண்ணனுக்கு நான் இல்லாமல் கஷ்டமாக இருக்குதான், உண்மைதானே? அவன் பிறந்ததுலேருந்து எதுக்காகவும் அவனை நான் பிரிஞ்சதே இல்லை. படிப்பு, வேலை எல்லாமே என் கண் எதிரிலே தான். அப்படி பார்த்தா 40 வயது ஆகுது உன் அண்ணனுக்கு. 40 வருஷமா என் பிள்ளைய நான் பிரிஞ்சதில்லை. வாரத்தில் ஒரு நாள் 4 மணி நேரம் உன் பிள்ளைய பிரிஞ்சு இருக்கவே கஷ்டப்படுறியே நீ. எங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற அம்மாவையே உறுத்து பார்த்தாள் மகி. அம்மாவின் பேச்சில் அபஸ்வரம் தட்டுவது போல் தோன்றியது அவளுக்கு. ஆமாம் மகி, நல்லா யோசிச்சு பாரு. 4 மணி நேரத்து பிரிவே உன்னை இப்படி படித்து வைக்கிறப்ப மாப்பிள்ளை பிரிஞ்சு கிடக்கிற அந்த வயசானவங்களை நினச்சி பாரு. வாரத்தில் ஒரு நாள் அவங்க பிள்ளையும் பேரனையும் பார்த்து வாரத்தில் 6 நாள் அவங்க தங்களையே சமாதானப்படுத்திக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கும் அவங்கள பிரிஞ்சதில் வயசான காலத்தில் தனியாக இருக்கிறாங்களேன்னு கவலை அடி மனசில் வண்டல் மாதிரி படிஞ்சு கிடக்குதான். ஆனால் அவர் உன் சந்தோஷத்துக்காக தனிஞ்சு போயிட்டார். நான் ஊர்லேருந்து வந்ததுமே என்ன சொன்ன? உன் கையால் 10 குழம்பு வைமான்னு தானே கேட்டேன்.
ஒவ்வொரு குழந்தைக்குமே அம்மாவோட கைப்பக்குவம் கை ருசி சாகுற வைக்க போகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் விட்டு கொடுத்து போகணும். மருமகளும் நாளைக்கு ஒரு ஒரு மாமியாராகி தானே தீரணும். இந்த சுழற்சியில தான் இருக்குது சூட்சமம். என் சமையல் தான் என் மகனுக்கு பிடிக்கும்னு மாமியாரும் சமையக்கட்டிலே இருக்கக்கூடாது. நான் தான் சமையல் ராணின்னு வந்தவளும் வழக்காடக்கூடாது. மகனை கட்டிக்கிட்டு வந்தவளுக்கும் புருஷன் மேலே அக்கறை உண்டுங்கிறத புரிஞ்சு நாசுக்கா விலகிக்க தெரிஞ்சுக்கணும். மருமகளும் மாமியாரை அனுசரிக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் மகி, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாக்கியசாலி. உன்னை போல ஒரு மருமக எனக்கு வாச்சிருந்தா இந்நேரம் நான் ஒரு முதியோர் இல்லத்திலோ இல்லை தன்னந்தனியாக கிடந்தோ அவதைப்பட்டு இருப்பேன். நல்ல வேளை உன் அன்னைக்கு இந்த தனி கொடுத்தன ஆசையெல்லாம் இல்லை. அதனால் என் மகனை பிரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. உத்தமனான பொண்ணு அவ. அம்மாவின் குரல் பிசிறே இல்லாமல் வெண்ணையில் இறங்கும் கத்தி போல் இறங்கியது. அம்மா, என்னம்மா பேசுகிற? நான் நீ பெத்த பொண்ணுமா? கண்ணீர் குளக்கட்டியது. பெத்த பொண்ணு தான் இல்லைங்கள. தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணில் குத்தினா ரத்தம் வராதா என்ன? வயசான காலத்தில் தாயும் மகனையும் பிரித்த பாவம் உன்னை சேராதா என்ன? 20 வருஷம் கழிச்சு பூமரங் மாதிரி திருப்பி உன்னிடமே வரும். அம்மாவின் கேள்விகள் ஒவ்வொன்றும் சுருக்குனன மனதை தைத்தன. மௌனமாய் தலை கவிழ்ந்தாள் மகி. அம்மா மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து தலையை கோதினாள். மகியின் கண்கள் நீரை பொழந்தன. தாயின் மடி மீது தலையை சாய்த்து கொண்டாள். இருவருமே ஏதும் பேசவில்லை. அவரவர் என்ன ஓட்டத்தில் அலைப்புரண்டு கிடந்தனர். எத்தனை நேரமாயிட்டோ அந்த மௌன போராட்டத்தை கலைத்தது அம்மா என்ற குழந்தை குரல். சற்றென்று துடித்து இருந்த மகி குழந்தையை வாரி எடுத்து அணைத்தாள். மாறி மாறி கன்னத்தில் முத்தமிட்டாள். சாப்பிட்டீங்களா என்று கணவனை கேட்டாள். சாப்பிட்டாச்சு மகி. அம்மா ரொம்பவும் வற்புறுத்தினாங்க. அம்மா உனக்கும் அத்தைக்கும் ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாரு என்று சில்வர் சம்பளத்தை நீட்டினான். வாங்கியவள், எங்க நான் ஒன்று சொன்னால் கோபப்பட மாட்டீங்களே என்றாள். அவனோ புரியாமல் அவளை பார்க்க அம்மா பேரனை தூக்கி கொண்டு உள்ளறைக்கு சென்றாள். என்னங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை அவஸ்தை இனிமே வேணாங்க என்று துவங்கியதும் அவன் முகத்தை திருப்பி கொண்டான். அவன் புறமாய் வந்து நின்றவள், ஆமாங்க, இந்த அவஸ்தை வேணாம், நாம் பழையபடி ஒன்றாவே இருப்போம் என்றதும் அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. உண்மைதாங்க. மாமா அத்தைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நாளைக்கு என்னை அழைச்சிட்டு போங்க. நான் கலைச்ச கோலத்தை நானே சரி செய்து அழகா போடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று தோளில் சரிந்து கதறியவளை அணைத்து கொண்டான். உணர்வு மேல்லேட்டில் உடம்பே ஆடியது. குப்பென்று கண்ணீர் பூத்தது. அவள் முகத்தை கைகளில் ஏந்தி அவள் கண்களை சந்தித்தன. அவன் விழிகள், உண்மைதாங்க பேசுகிறேன், என் தப்பை உணர்ந்துட்டேன். பழையபடி சேர்ந்து இருப்போங்க. வாரத்தில் ஒரு நாள் சில மணி நேர பிரிவே. 4 வயது குழந்தையோட பிரிவையே என்னால் தாங்க முடியலையே. அத்தை மனசு உங்களை பிரிஞ்சு என்னமா வருத்தப்படும். என்னை மன்னிச்சிருங்க என்றவளே இழுத்து இருக அனைத்து முத்தமிட்டான். வார்த்தைகள் அவசியப்படாத அந்த அழகிய கணங்களில் கண்ணீர் மட்டும் சரசரமாய் அவளுடைய இமை ஓரத்திலிருந்து உதிர ஆரம்பித்தது. அவனுடைய இதழிலும் சங்கமித்து உப்பின் சுவையாய் இனித்தது. எங்கோ அருகாமையில் பெய்யும் மழையில் பூமி நனைந்து சுகமான மண் வாசனையை எழுப்பியது. அதை சுமந்து வந்த குளிர்காற்று மெல்ல இழைந்து தம்பதிகளுக்கு இடையில் நுழைந்து குசலம் விசாரித்தது.